உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 55,000 ரூபாய் பறிமுதல். பாராளுமன்ற தேர்தல் தேதியை மார்ச் 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதையடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. கடலூர் மாவட்டத்தில் 3 தினங்களாக தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று திட்டக்குடி சட்டசபை தொகுதிக்குட்பட்ட விருத்தாசலம் சேலம் சாலையில் அடரி கிராமம் அருகே தாசில்தார் செந்தில்குமார் தலைமையிலான தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். மதியம் 1 மணியளவில் சேலம் நோக்கிச் சென்ற டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் வந்த தஞ்சாவூர் மாவட்டம் வஞ்சனூர் கிராமத்தைச் சேர்ந்த அபிமன்யு என்பவர் உரிய ஆவணங்களின்றி 55,530 ரூபாயை எடுத்துச் சென்றதை கண்டறிந்த அதிகாரிகள் அதை பறிமுதல் செய்தனர். பணத்தை பறிமுதல் செய்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் திட்டக்குடி தாலுகா அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நேற்றும் இதே இடத்தில் 2,51,950 ரூபாயை தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது.